ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில். அது கூடவே பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் போட்டு வணக்கி விடுங்க. கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காய் எடுத்து அதுக்குள்ளார போட்டுருவாங்க பாத்திரமில். அப்படியே நல்லா கலந்து எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ அந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் கொஞ்சமாக வரமிளகாய் சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக அப்படியே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடுங்க. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு காய் வேகிற அளவுக்கு விடுங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி வைக்கல. ஸோ அதனால் நான் ரெடிமேடாக வந்து மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்து போட்டுருவேன் கடைசியாக. போட்டு நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.